Hello friends, welcome to Job Seekers Junction. So எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ அந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் அப்ராக்சிமேஷன் அப்படின்ற முக்கியமான டாபிக் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் வரக்கூடிய ஒரு டாபிக் தான் இது. ஸோ அந்த டாப்பிக்கை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த போர்ட் மாஸ் ரூல். பேசிக்கா இதை பத்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த வீடியோ கம்ப்ளீட்டா பாருங்க. 100% இந்த வீடியோ முடியும் போது போர்ட் மாஸ் ரூலை பத்தி உங்களுக்கு கண்டிப்பாக கம்ப்ளீட்டா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சிடும். ஏன்னா பேசிக் சம்ஸ்ல இருந்து ஹை லெவல் வரைக்கும் உங்களுக்கு புரியுற மாதிரி டீட்டெயிலா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது மட்டும் இல்ல, இந்த வீடியோட எண்ட்ல ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்டுங்க. ரொம்ப பேசிக்கா ஒரு கொஸ்டின் தான், ஆக்சுவலா சொல்லி கொடுத்தது புரியுதா அப்படின்னு பாக்குறதுக்கான ஒரு கொஸ்டின். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்றதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. ஆக்சுவலா தம்ப்நெயில்ல அந்த கொஸ்டின் நான் வச்சிருந்தேன். ஓகேங்களா, ஆல்ரெடி இந்த போர்ட் மாஸ் ரூல் பத்தி எனக்கு தெரியும் அப்படின்றவங்க அந்த கொஸ்டினுக்கு கமெண்ட் பண்ணிட்டு நீங்க கிளம்பலாம். ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை பத்தி கேள்விப்படுறேன் அப்படின்றவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாத்துருங்க. ஓகேங்களா, ஸோ ஓகே, இப்போ செஷனுக்குள்ள போலாம். போர்ட் மாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, நார்மலா நம்ம மேக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த டிஎம்ஏஎஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, டிவிஷன், மல்டிபிளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். இதுதான் ஆக்சுவலா ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம சால்வ் பண்றோம் இல்லையா மேக்ஸ்ல. ஸோ அது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜருக்கு பேரு தான் போர்ட் மாஸ் ரூல். ஃபர்ஸ்ட் இந்த பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னன்னு பாத்தீங்கன்னா பிராக்கெட். ஒரு வேல்யூவை சால்வ் பண்ண வேண்டிய வேல்யூவை பிராக்கெட்குள்ள கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வேல்யூ தான் எப்பவுமே மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ அதை தான் அந்த போர்ட் மாஸ் அப்படின்ற டாபிக்ல பி அப்படின்றதுக்கான ஒரு அப்ரிவேஷன். ஓகேங்களா, இப்போ இந்த பிராக்கெட்குள்ள 10/5 அப்படின்னு இருக்கு. இதை சால்வ் பண்ண என்ன வரும்? 2. அதான் ஆன்சர். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணணும். அதுக்கு தான் அந்த பின்றது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஃப். ஆஃப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, மல்டிபிளிகேஷன் இருக்கு இல்லையா. ஸோ அதை தான் நம்ம ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிக்கு அப்புறம் இந்த பிராக்கெட்ல உள்ள ஒரு வேல்யூ சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இந்த ஆஃப் அப்படின்ற வேல்யூக்கு தான். ஆஃப்னா திரும்பவும் சொல்றேன், மல்டிபிளிகேஷன் தான். இப்போ 10 ஆஃப் 5 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 10 into 5 அப்படின்னு அர்த்தம். ஸோ 10 into 5 50, அதான் ஆன்சர். ஸோ அடுத்து உள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவிஷன், மல்டிபிளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். இதை பத்தி நான் எக்ஸ்பிளேஷன் சொல்ல வேண்டியதில்லை, ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ டிவிஷன் அப்படிங்கிறது 10/5 இன்டூ பிளஸ் மைனஸ். இதுதான் போர்ட் மாஸ் ரூல். ஸோ இந்த ப்ரொசீஜர் படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம சால்வ் பண்ண வேண்டியது தான் அந்த சிம்பிளிஃபிகேஷன் அந்த அப்ராக்சிமேஷன்ல வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஆப்டிடியூட்ல இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ இப்போ இந்த போர்ட் மாஸை சம்ஸ் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்களே வாசிச்சு பாருங்க. 36/6 into 3 plus 2/2 minus 8. இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ நான் போர்ட் மாஸ் ரூல் அப்படின்னு சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன சால்வ் பண்ணணும் அப்படின்னா பிராக்கெட்ல என்ன வேல்யூ இருக்கோ அதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல சால்வ் பண்ணணும். ஸோ இங்க பிராக்கெட்ல என்ன வேல்யூ இருக்குன்னு பாத்தீங்கன்னா 36/6 அப்படின்னு இருக்கு. ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். ஓகேவா, 36/6 சால்வ் பண்ணீங்கன்னா என்ன வேல்யூ வரும் பாத்தீங்கன்னா 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கு அடுத்து உள்ள வேல்யூஸ் எல்லாத்தையுமே நான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். இந்த 2/2 அப்படின்னா 2 ஸ்கொயர்னு அர்த்தம். ஸோ அதை 4 நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா, சோ இந்த வேல்யூ இப்போ ஒரு ஸ்டெப் சால்வ் பண்ணி வந்தாச்சா. சோ இந்த ஸ்டெப் அடுத்த ப்ரொசீஜர் என்னன்னு பாத்தீங்கன்னா மல்டிபிளிகேஷன் இருக்கா. சோ மல்டிபிளிகேஷனுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்த வேல்யூஸும் நம்ம சால்வ் பண்ணணும். சோ அப்ப அந்த மல்டிபிளிகேஷனை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிடலாம். 6 into 3 18 அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகேவா, அடுத்து +4 -8 இந்த வேல்யூஸ் அப்படியே எடுத்து எழுதியாச்சு. ஸோ உங்களுக்கு புரியுறதுக்காக தான் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பை நான் எடுத்து எழுதி சால்வ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். பட் எக்ஸாம்ஸ்ல நீங்க இவ்வளவு டைமிங் எடுத்துடக்கூடாது. ஓகேவா, பிராக்கெட்டை சால்வ் பண்றீங்க, அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி டைரக்டா 18 அப்படின்ற ஸ்டெப்புக்கு நீங்க வந்துடணும். ஓகே, இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அடிஷன் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ 18 + 4 பாத்தீங்கன்னா 22 -8 அப்படியே நம்ம எடுத்து எழுதிருக்கோம். இப்போ 22 - 8 பாத்தீங்கன்னா 14 இஸ் த ஆன்சர். ஸோ இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்றது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம் நம்ம பார்க்கலாம். அதே சம்ல உங்களுக்கு பிராக்கெட்டை மட்டும் நான் மாத்தி கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ்ல பாத்தீங்கன்னா பிராக்கெட்டுக்குள்ள 36/6 இருந்தது. ஸோ அந்த பிராக்கெட்டை இந்த 6க்கும் 3க்கும் நான் மாத்தி அந்த பிராக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதே கொஸ்டின் மாத்தி சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த மாதிரி டிவிஷன் சால்வ் பண்ணணும் அப்படின்னு போயிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டை தான் நம்ம சால்வ் பண்ணி முடிக்கணும். ஸோ 36 அப்படியே எடுத்துக்கிட்டாச்சு. டிவைடட் பை 6 into 3 பாத்தீங்கன்னா 18. ஓகேவா, மீதி எல்லா வேல்யூஸையும் அப்படியே நான் எடுத்து எழுதியிருக்கேன். +4 அதாவது 2 ஸ்கொயர் 4 -8. அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணணும், நம்ம போன ஸ்டெப்ல மல்டிபிளிகேஷன் செகண்ட் ஸ்டெப்ல பண்ணோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா டிவிஷனை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அப்போ 36/18 டிவைட் பண்ணீங்கன்னா 2 வருமா. அந்த வேல்யூ அப்படியே எடுத்து எழுதியாச்சு. +4 and -8 வேல்யூவை நான் கம்ப்ளீட்டா எடுத்து எழுதிட்டேன். சோ இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா அடிஷன் தான் நம்ம பண்ணணும். சோ 2 + 4 அப்படின்றது 6. இந்த 6 வேல்யூவை கம்ப்ளீட்டா எடுத்து எழுதியாச்சு.
-8 நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ 6 - 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2 போட முடியாது, -2 போடணும். ஏன் அப்படின்னா பெரிய வேல்யூடைய சிம்பிள் என்னவோ அதை தான் நம்ம சொல்யூஷன்ல எடுத்து எழுதுவோம். ஸோ இங்க 8 தான் பெரிய வேல்யூ, 8 - 6 தான் நம்ம போடணும். பட் நமக்கு இங்க வந்திருக்கிறது 6 - 8 இருக்கு. ஸோ 8 - 6 2, 8 உடைய மைனஸ் அதாவது சிம்பிள் என்னவோ அதை எடுத்து நான் இங்க எழுதியிருக்கேன். ஓகேங்களா, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் சம் போலாம். இது கொஞ்சம் ஹை லெவல்ல கொடுத்துருக்கேன். என்னன்னா 540/2 of 15 - 3 into bracket குள்ள ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் போர்ட் மாஸ் ரூல் படி நம்ம எடுத்தவொன்னு என்ன பண்ணுவோம், பிராக்கெட்டை தான் சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த 540/2 இந்த வேல்யூஸ்லாம் நான் அப்படியே எடுத்து எழுதிருக்கேன். பிராக்கெட் குள்ள உள்ளதை இப்போ நம்ம சால்வ் பண்ண போறோம். இந்த பிராக்கெட் குள்ள பாத்தீங்கன்னா 6 of 8 / 8 அப்படின்னு இருக்கா. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எதை சால்வ் பண்ணுவோம், ஆஃப்ன்ற வேல்யூ தான் சால்வ் பண்ணுவோம். ஆஃப்னா என்ன, மல்டிப்ளிகேஷன். ஸோ 6 into 8 அப்படின்னா 48 டிவைடட் பை இந்த 8ங்கிற வேல்யூவை நான் அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த பிராக்கெட் என்ன கம்ப்ளீட் ஆகல. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அதே வேல்யூஸ்லாம் திரும்ப எடுத்து எழுதிட்டு இந்த பிராக்கெட்டை தான் திரும்பவும் சால்வ் பண்ண போறோம். ஸோ 48/8 நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா 6ன்னு வரும். ஓகேவா, இதுதான் இந்த வேல்யூ. இப்போ கம்ப்ளீட்டா வந்து பிராக்கெட் சால்வ் பண்ணி முடிச்சாச்சா. அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன், இது ரெண்டும் தான் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா ஆஃப் அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ இந்த டிவிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் முன்னாடி இந்த ஆஃப்ன்ற வேல்யூ தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ 540 டிவைடட் பை ஆஃப்னா என்ன, இன்டூ. ஸோ 2 into 15 அப்படின்னா 30 அப்படின்றது சால்வ் ஆகுமா. மைனஸ் ஆஃப் 3 into 16 அப்படியே எடுத்து எழுதியாச்சு. இப்போ இந்த டிவிஷனை தான் நம்ம அடுத்து போறோம். ஏன்னா டிவிஷனுக்கு அப்புறம் தான் நீங்க மல்டிப்ளிகேஷன் போகணும் இல்லையா. ஸோ அதனால டிவிஷன் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 540/30 அடிச்சீங்கன்னா உங்களுக்கு 18 அப்படிங்கிறது ஆன்சர் வரும். மைனஸ் ஆஃப் 3 into 16 என்னன்னு பாத்தீங்கன்னா 18. ஸோ ஃபைனலி பாத்தீங்கன்னா 18 - 18 0 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இது கொஞ்சம் லிட்டில் பிட் கன்ஃபியூஸ்டா இருக்கும். பட் பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. நான் பிகினர்ஸ்க்கு சொல்றேன். ஓகேங்களா, ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணி ஒரு கொஸ்டின். 125% ஆஃப் 86 divided by 43 into 32 divided by 8 is equal to, இது வந்து கொஸ்டின் மார்க், அதாவது எக்ஸ்னு வச்சுக்கோங்க இந்த வேல்யூவை, into 5. ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்றோம் அப்படின்னா 125% இருக்கு. பெர்சன்டேஜ்னாலே நமக்கு என்னன்னு தெரியும், டிவைடட் பை 100 இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இப்போ 125/100 நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா 5/4 அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ ஒவ்வொரு சம்முக்கும் பாத்தீங்கன்னா குறிப்பா பேங்க் எக்ஸாம்ஸ்ல டைமிங் வந்து ரொம்ப முக்கியம். நீங்க ஒவ்வொரு டைமும் வந்து 125/100 போட்டு இதை சால்வ் பண்ணி அடிச்சு எழுதிட்டே இருக்கக்கூடாது. 125/100னால என்ன அர்த்தம், 5/4ன்றது உங்க மைண்டுக்கு டக்குன்னு வந்துடும். ஓகே, ஸோ 5/4 இன்டூ, அதாவது ஆஃப் அப்படிங்கிறது இன்டூ தானே, மல்டிப்ளை தானே. ஸோ இன்டூ 86 டிவைடட் பை 43 into 32 டிவைடட் பை 8. ஸோ இப்போ நமக்கு இந்த செகண்ட் ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா எல்லாமே மல்டிப்ளிகேஷன் இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி இங்க டிவிஷன் வேல்யூ இருக்கு. ஓகேவா, அதனால ஃபர்ஸ்ட் அந்த டிவிஷன் வேல்யூஸ் ஃபுல்லா நம்ம சால்வ் பண்றோம். 5/4 அடிக்க முடியாது, அதை அப்படியே வச்சுக்கோங்க. மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 43, 86 டிவைடட் பை 43 சால்வ் பண்ணீங்கன்னா 2ன்னு வந்துடும். 2 இன்டூ 8 வந்து 32ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 4ன்னு வந்துடும். ஓகேவா, இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா 5/4 into 2 into 4 ஈக்குவல் டு 5 into 5, x into 5 இருக்கு. ஸோ இப்போ இந்த 4ஐயும் இந்த 4ஐயும் நம்ம அடிச்சு கொடுத்துடலாம். ஏன்னா பிகாஸ் இது டிவிஷன்ல இருக்கு, இது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா 5 into 2 ஈக்குவல் டு x into 5 அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபைனலி பாத்தீங்கன்னா இந்த 5ஐ நம்ம டிவிஷனுக்கு கொண்டு வரும்போது 5 out of 5 கேன்சல் ஆயிடும். ஸோ ஆன்சர் வந்து 2 இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணி சால்வ் பண்றதும் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் சம் அதே மாதிரி 10% ஆஃப் 65 plus 32 into 2800 divided by 400 minus of x என்ற வேல்யூ கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். equal to 155 அப்படின்னு சொல்லிட்டாங்க. So 10% of இங்க half இருக்குதுனால நம்ம ஃபர்ஸ்ட் அதான் சால்வ் பண்ணனும். ஓகேவா, 10% of 65 னா 65 plus 32 into மல்டிப்ளைக்கு முன்னாடி நம்ம டிவிஷன் தான் சால்வ் பண்ணனும். So இந்த 2 0க்கு 2 0 நீங்க கேன்சல் பண்ணிடுங்க. 4 7s are 28. அதனால தான் இங்க 32 into 7 அப்படி நான் டைரக்டாவே போட்டுருக்கேன். minus of x equal to 155. ஓகேவா, சோ இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா இது 2 to 4 னு வேல்யூ வரும். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அடிஷன் பிளஸ் இந்த 155 இந்த பக்கம் வரும்போது உங்களுக்கு மைனஸ் ஆயிடும். சோ 289 minus 155 போடும்போது 134 தான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர். இனிஷியலா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நீங்க சால்வ் பண்ணி எடுத்து எழுதுற வரைக்கும் தான் டஃபா இருக்கும், அதாவது கன்ஃபியூஸா இருக்கும். அந்த போர்ட் மாஸ் ரூல் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க எடுத்து எழுதிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் எல்லாமே நமக்கு பேசிக்கா தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிடலாம். சோ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த 5 சம்முமே உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த சம்ஸ் சால்வ் பண்றது எல்லாமே டெஃபினட்டா இதுக்கப்புறம் கன்ஃபியூஸ் ஆகாது. இது போக
என்னென்ன எவ்வளவு சம்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ப்ராக்டிஸ் மேக் யூ பெர்ஃபெக்ட். ஓகேங்களா? ஸோ ஃபைனலா நான் சொன்ன மாதிரி ஒரு கொஸ்டின் நான் கேட்கிறேன், ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். வாட் இஸ் ஹாஃப் ஆஃப் 4+4? 4+4 உடைய ஹாஃப் எவ்வளோ அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. கண்டிப்பா எத்தனை பேர் கரெக்ட் ஆன்சர் பண்றீங்கன்றத பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோல கரெக்ட் ஆன்சர் பண்றவங்களுடைய நேமையும் நான் மென்ஷன் பண்ணி சொல்றேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.